ஒரு காட்சியை நீங்கள் எழுதுகிற ஒரு ஷாட் இருக்கும். புளியங்குளம் கிராமம் நள்ளிரவில் மூழ்கி கிடந்தது அப்படின்னு ஆரம்பிக்குது. நள்ளிரவில் மூழ்கி கிடந்தது அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக இரவுன்னு போடலாம்ல, நள்ளிரவுன்னு போட்டுடலாம் இல்லையா? இது ஏன் மாரி செல்வராஜுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது? திரைக்கதைக்காக நான் ஒன்று எழுதுவதே இல்லை. நான் நாவல் வடிவாக தான் எழுதுவேன். எனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே எழுதுவேன். பட் என்னுடைய ஸ்பாட்டுக்கு போய் நான் அதை பார்க்கலாம் மாட்டேன். அது வந்து என் கூட வேலை செய்கிறவங்களுக்காக தான். அது இது வந்து மிட் நைட் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அந்த சீன் எனக்கு ஞாபகத்தில் இருக்கும். இதுதான் கண்டென்ட் ஞாபகத்தில் இருக்கும், அவ்வளோதான். ஒரு படைப்பாளனுக்கு அந்த நைட்டு அந்த ஊர், ஏன்னா எழுதும்போது அந்த லொக்கேஷன் இருந்திருக்காது என் மைண்டில். ஏன்னா லொக்கேஷன் கண்டுபிடிப்பதுக்கு அப்புறம் தான் போய், அப்போ லொக்கேஷன் இருந்திருக்காது. எழுதும்போது வீடு அமைப்பு எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுக்காது பெருசாக. நம்ம எழுதும்போது ஒரு சாதாரண வீடுன்னு எழுதியிருப்போம். இப்போ எடுத்து ஷூட் பண்ணி அந்த வீடு எனக்கு பிடிச்சமானதாக மாறி இருக்கும், அந்த ஊர் எனக்கு பிடித்தமானதாக மாறி இருக்கும். அப்போ இப்போ ஒரு சீன் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, எனக்கு நான் எழுதுனதை விட தாண்டி வந்துருப்பேன். பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ஒரு இன்செர்ட் போடுறோம், அந்த பலூன் ஆடி இருக்க ஷாட்டு போடுறோன்னா, என்ன டைலாக் பேசும்போது அந்த ஷார்ட்டை யூஸ் பண்ணுறோன்னு இருக்குல்ல, என்ன டைலாக் போடும்போது அந்த ஷார்ட் யூஸ் பண்ணுறோன்னு இருக்குல்ல, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நம்ம உணர்ந்து ஒன்று நடக்கும்போது தான் தெரியும். அந்த மேஜிக் எடிட் பண்ணும்போது தான் நமக்கு அது புரியும். ஓகே, நம்ம இப்படி தான் எடுத்துருக்கோம்னு சொல்லி. டயலாக்ஸ் எழுதியிருக்க போகிறோம், அதை என்ன தேவைன்றதையோ சொல்லி பர்ஃபார்மன்ஸ் வாங்கி கேப்சர் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் இப்போ இந்த இன்சர்ட்ஸை கரெக்டாக தேவையானதை எடுத்து எடிட்டில் ப்ளேஸ் பண்ணுறதுன்றது இருக்கு இல்லையா, அது எப்படி பிளான் பண்ணுவீங்க? ஒன்றுமே இல்லை. இப்போ நீ அடுத்த கொஸ்டின் கேட்பீங்களா யார்ட்டையாவது? நம்ம என்ன கொஸ்டின், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் உள்ள யாராவது ஒருத்தங்க கொஸ்டின் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க கை கால் ஏதாவது நடுங்கிட்டு இருக்கும், ஏதோ யோசிச்சுட்டு இருப்பாங்க, லிப் அசையும், அவ்வளோதான். நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ இதை கன்வே பண்ணோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் யார் பேச போகிறோம் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஷார்ட் யோசிப்போம். அவங்களுக்குள்ள சின்ன பதட்டம் வந்திருக்கும் இப்போதைக்கு. நம்ம நெக்ஸ்ட் இந்த கேள்வி எப்படி ஆரம்பிக்கிறது, இது எப்படி நம்ம ஏதாவது கேட்டால் இவர் இப்படி மாற்றி தான் சொல்லிட்டு வரா, அப்போ இவர் ஆன்சர் சொல்லணுமே அப்படிங்கிற அவங்க ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நம்மளையும் கவனிச்சிட்டு இருப்பார். இப்போ மாஸ்டராக நம்ம யாருக்கும், நம்ம மாஸ்டர் ஷார்ட்டாக நம்ம தான் இருக்கோம். ஆனால் அங்கே இன்செர்ட்டாக அவங்க வந்து அதை யோசிச்சுட்ருக்காரு. நம்ம ஒரு சீன் பண்ணும்போதே அந்த சீனோட இன்னொரு உணர்வு எங்கேயோ இருக்குது. அந்த சீன் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அதோட இன்னொரு உணர்ச்சி, இன்னொரு வடிவம், இன்னொரு தொடக்கம் அல்லது இன்னொரு முடிவு அந்த ஷாட்டுக்குள்ளேயே, அந்த சீக்வன்ஸ்குள்ளேயே ஒரு இடத்துல இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது தான் இன்செர்ட். அந்த இன்செர்ட் கொடுக்கறது மூலமாக அது ஒரு தொடக்கமாகவும் அமையலாம், அது ஒரு முடிவாகவும் அமையலாம், அல்லது ஒரு லேயர்ஸ் ஓப்பன் பண்ணி விடலாம், ஏதோ நிகழ்த்தப்போ போகுது. அது நமக்கு என்னென்னா, இதை அப்படியே காட்டலாம். இப்போ நீங்கள் கட் பண்ணி எப்படி கட் பண்ணுவீங்க? இப்போ இதை இப்படியே கட் பண்ணாலும் ஓகே தான். ஆனால் இதை ஒருத்தன் உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருக்கான், அவனுக்குள்ள அது மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு கட் பண்ணுறோம் நீங்கள், அப்போ அவன் இன்செர்ட் ஆகிடுவாப்பில். அவர் Call 9498010101 to avail 1 month free internet. Krishinet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families.